ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சாண்டிஸ் கிரியேட்டிவ் கார்னர். நான் உங்கள் சந்தியானந்தகுமார். இன்றைக்கி வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிஐஒயோட தான் நான் உங்களை சந்திக்க வந்திருக்கேன். ஸோ நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்திங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷனில் என்னோடய சேனலோட வீடியோஸ்லாம் வந்துடும். இன்றைக்கான டிஐஒய் என்னென்னு பார்த்திங்கன்னா வந்து பழைய நைட்டியை வச்சு நம்ம ஒரு சூப்பரான கிச்சன் ஏப்ரான் தான் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கிச்சன் ஏப்ரானை நம்ம வந்து நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பழைய ஓல்டு நைட்டியை வச்சு சூப்பராக நம்ம வந்து கிச்சன் ஏப்ரான் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஏதாவது பழைய நைட்டி எடுத்துக்கோங்க. நைட்டி எடுத்துகிட்டு வந்து இது மாதிரி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஹாஃப் ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை இந்த ஷோல்டர் போர்ஷன் மட்டும் நம்ம கட் பண்ண போகிறோம். ஷோல்டர் அந்த ஆமும் அந்த ஷோல்டரும் இருக்க போர்ஷன் நடுவில் வந்து கட் பண்ணி எடுத்துருங்க இந்த மாதிரி. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த மாதிரியான ஒரு ஷேப் கிடச்சிரும். இப்போ இதை வந்து என்ன பண்ண போகிறோன்னா வந்து நம்ம வந்து மெஷர் பண்ணி கட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டேப் எடுத்துக்கலாம். டேப்பு எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த லென்த்து வந்து பார்த்திங்கன்னா இந்த 5 இன்ச்சஸ் வைக்க போகிறேன். அதோட பார்த்திங்கன்னா 5 இன்ச்சஸ் வச்சுட்டு இதனுடைய லென்த்து அதாவது இந்த செஸ்ட்டு இன்ச் வந்து பார்த்திங்கன்னா லென்த்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 9 இன்ச்சஸும் இந்த ஆர்ம் போர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 5 இன்ச்சஸும் வைக்கிறோம். ஸோ 5 இன்ச்சஸ் வச்சாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த லென்த்து அதாவது இந்த மேல் போர்ஷன்லேருந்து கீழே இருக்கிற அந்த லென்த்து வந்து பார்த்திங்கன்னா 9 இன்ச்சஸும் கீழே வந்து அந்த ஆர்ம் போர்ஷன் வந்து 5 இன்ச்சஸும் வச்சுட்டு லைட்டாக ஒரு கர்வ் மாதிரி கொடுத்துருங்க. கர்வ் மாதிரி கொடுத்துட்டு நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ மறுபடியும் ஒரு தடவை நான் மெஷர்மெண்ட்டை காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த லென்த் வந்து 9 இருக்குது. இந்த ஆர்ம் வந்து அதாவது இந்த ஆர்ம் போர்ஷன் இந்த போர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா வந்து 5 இருக்குங்க. இப்போ நம்ம இதை வந்து அப்படியே வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு இப்படி தான் இருக்கும் ஓப்பன் பண்ணால். இப்போ வந்து இந்த நைட்டியோட லென்த்து வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் வந்து 28 இருந்தது. ஸோ அதில் வந்து நான் 20 இன்ச்சஸ் வச்சுட்டு நான் வந்து எக்ஸஸாக கொஞ்சம் கிளாத்தை வந்து கட் பண்ணுறேன். இந்த கட் பண்ண போர்ஷனை தான் நம்ம வந்து ரிப்பன் மாதிரி கட் பண்ண போகிறோம். இப்போ வந்து நம்ம வந்து கட்டிங் பண்ணதுக்கப்புறம் எப்படி வந்து இதை நம்ம வந்து அசம்பிள் பண்ணுறது அப்படின்னு காட்டுறேன். அதுக்கு வந்து ரைட் சைடு இந்த மாதிரி வச்சுருக்கேன். ஒரு பேப்பரில் கட் அவுட் பண்ணி காட்டுறேன். ஸோ ரைட் சைடு இந்த மாதிரியும் ராங் சைடு வந்து இந்த கிராஸ் போட்டிருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம பேப்பர் கட்டிங்காக அந்த நைட்டியோட அவுட்லைனாக வச்சுக்கலாம். கட் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம எப்படி வந்து அசம்பிள் பண்ணுறதுன்னு காட்டுறேன். ஸோ இப்படி தான் நம்ம மடித்து வச்சுருந்தோம் ரெண்டுத்தையும் ரைட் சைடு. ஸோ இந்த லென்த்து வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த 9 இன்ச்சஸ் இருந்தது. இந்த ஆர்ம் போர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 5 இன்ச்சஸாக நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ இதுதான் பேசிக்கான மெஷர்மெண்ட்டு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா வந்து இதை இப்படி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நம்ம கீழே வந்து கட் பண்ணோம் இல்லையா அந்த ஸ்ட்ரிப்பை வந்து இந்த மாதிரி வந்து மேலே வந்து கழுத்து போர்ஷனுக்கும் கீழே வந்து இந்த இடுப்பு போர்ஷனில் வந்து கட் பண்ணுறதுக்கு போ மாதிரி ரெடி பண்ண போகிறோம். அந்த நாட் மாதிரி இதை வந்து நம்ம கீழே கட் பண்ண அந்த போர்ஷனை வச்சு தான் அந்த கிளாத்தை வச்சு தான் நம்ம வந்து இந்த 2 பெல்ட்டையும் வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ வந்து இது வந்து அந்த லென்த்து நைட்டியோட லென்த்து வந்து ஒவ்வொன்றும் வேரி ஆகும். ஸோ இந்த லென்த்து வந்து பார்த்திங்கன்னா நைட்டி வந்து 27 இருந்தது. அதில் வந்து நான் 20 இன்ச்சஸ் வச்சுட்டு கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வந்து இந்த பார்த்திங்கன்னா அந்த பெல்ட்டை எப்படி மடிக்கிறது அப்படின்னு காட்டுறேன். ஸோ ரெண்டும் வந்து ஈக்குவலாக மடிச்சிருங்க. இந்த கிளாத் அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு கட் பண்ணதுக்கப்புறம் ரெண்டுத்தையும் ஒன்றா மடிச்சுட்டு அதையும் மறுபடியும் இந்த மாதிரி மடிச்சிடுங்க. மடிச்சுட்டு நம்ம தையல் போட்டுடலாம். ஸோ இதே மாதிரி நம்மளுக்கு வந்து 3 பெல்ட்டு தேவைப்படும். ஒன்று வந்து கழுத்து போர்ஷனுக்கு, மற்றது வந்து பார்த்திங்கன்னா 2 வந்து ரைட் சைடு அண்ட் லெஃப்ட் சைடு வந்து நம்ம வந்து வேஸ்ட்டில் கட்டுறதுக்காக வந்து நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ இந்த மாதிரி ஈக்குவலாக வந்து மடிச்சுட்டு நம்ம வந்து தையல் போட்டு ரெடி பண்ணிடலாம். ஸோ இது வந்து தைக்கிறது எப்படின்றதையும் நான் காட்டுறேன் பாருங்கள். நைட்டியோட பேஸில் நம்ம கட் பண்ண போர்ஷன் இந்த மாதிரி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நம்ம வந்து ஈக்குவலாக வந்து 2ஆக கட் பண்ணிவிட்டு இந்த பெல்ட்டை வந்து கட் பண்ணி மடித்து தைச்சிடலாம். ஸோ அதை வந்து நான் பேப்பர் லேஅவுட்லேயே வந்து உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இது அப்படியே வந்து நம்ம கிளாத்தில் எப்படி கட் பண்ணி தைக்கிறது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். நம்ம கட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் நம்ம வந்து இன்விசிபிளாக வந்து மடிச்சுட்டு நம்ம வந்து தையல் போட போகிறோம். ஸோ இதை தான் வந்து நான் பேப்பரில் காமிச்சிருந்தேன். ஸோ இந்த மாதிரி வந்து 2ஆக மடிச்சுட்டு அதை இன்னொரு தடவை ஃபோல்ட் பண்ணிவிட்டு தையல் போட்டு பெல்ட்டை ரெடி பண்ணிடலாம்.
இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய பெல்ட் போர்ஷன் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நான் வந்து இன்விசிபிள் ஸ்டிச் மாதிரி போட்டுட்டு நான் வந்து பெல்ட் ரெடி பண்ணிட்டேன். இப்போ வந்து ஷோல்டர் போர்ஷன் நம்ம வந்து பெல்ட் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம வந்து கழுத்தை சுற்றி நம்ம போடும்போது வந்து பார்த்திங்கன்னா 25 இன்ச்சஸ் இருக்கிற அளவுக்கு நம்ம கட் பண்ணால் வந்து போதும். ஸோ எக்ஸஸாக ஒரு 2 இன்ச்சஸ் விட்டுட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ தைக்கும் போது வந்து வில்ல வந்து ஒரு இன்ச்சு வந்து 2 பக்கமும் போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ வந்து டோட்டலாக வந்து ஒரு 27 இன்ச்சஸ் வந்து விட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க. ஸோ 25 இன்ச்சஸ் வந்து கழுத்தை சுற்றி இருக்கணும். எக்ஸ்ட்ரா 2 இன்ச் விட்டுட்டு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம வந்து தைக்க வேண்டியது தான். ஸோ இப்போ கட் பண்ணிடுறேன். ஸோ இதை வந்து நம்ம கழுத்து போர்ஷனுக்கு வச்சுக்கிட்டு மிச்சம் 2 போர்ஷனையும் வந்து நம்ம பெல்ட்டாக வந்து இந்த வேஸ்ட் போர்ஷனில் வந்து கட்டுறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது அப்படியே இருக்கட்டும். இதை அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து நைட்டியில் வந்து இதை வந்து எப்படி இன்விசிபிளாக வச்சு தைக்கிறது அப்படின்னு காட்டுறேன். ஸோ இந்த நம்ம கட் பண்ணி வச்சுருக்க போர்ஷன் இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த சைடில் வந்து நைட்டியோட தையல் போர்ஷன் இருந்தது. ஸோ அதையும் நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ அந்த ஷேப் எனக்கு வேணால் ஸ்ட்ரெயிட்டாக இருந்தால் போதும். அதனால் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணிடுறேன். ஸோ அதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். ஸோ 2 ரைட் சைடும் உள்ளர இருக்குது பாருங்கள். நம்மளுடைய ராங் சைடு மட்டும் மேலே இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். ஸோ இதை வந்து நம்ம பேப்பர் லேஅவுட்டில் வந்து பார்த்துடலாம். ஸோ இந்த மாதிரி வந்து 2 ரைட் சைடையும் எடுத்துகிட்டு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா இந்த மாதிரி வந்து ஃபேஸிங்காக வச்சுக்கோங்க. ரைட் அண்ட் ரைட் வந்து ஒன்றா ஃபேஸ் பண்ணாலும் ராங் சைடு வந்து நம்ம தையல் போகிற போர்ஷனாக இருக்க போகுது. ஸோ ரைட் சைடு இது மாதிரி வச்சுக்கோங்க. இந்த இடத்துல தான் நம்மளுக்கு அந்த பேட்டர்ன் டிசைன் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இங்கே பூ மாதிரி போட்டுக்கிறேன் பாருங்கள். ஸோ இது நம்ம ரைட் சைடை கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ 2 பக்கமும் நான் வந்து டிசைன் வரைஞ்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி இருக்கட்டும். இப்போ இந்த ரைட் சைடில் நம்ம வந்து பெல்ட்டை எப்படி அசம்பிள் பண்ணுறது அப்படின்னு காட்டுறேன். ஸோ நெக்குக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பெல்ட் இந்த இடத்துல இப்படி வைக்க போகிறோம். வச்சுட்டு இதை நம்ம வந்து பின் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேஸ்ட்டில் வந்து 2 பெல்ட் வைக்க போகிறோம். ஸோ இந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று அப்படின்றத நம்ம வைக்க போகிறோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ரைட் சைடை திருப்பியும் ரைட்டாக வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து பெல்ட் பின் வச்சு செக்யூர் பண்ணிடலாம். ஸோ தையல் போடும் போது நம்மளுடைய பெல்ட் வந்து நகராமல் இருக்கும். ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக வந்து பின் வச்சு வந்து செக்யூர் பண்ணிக்கோங்க. ஸோ அதை தையல் போடும் போது வந்து அந்த பெல்ட் போர்ஷன் நகராமல் இருக்கும். ஸோ இப்போ வந்து கம்ப்ளீட்டாக நான் வந்து பெல்ட் பின் வந்து செக்யூர் பண்ணிட்டு காட்டுறேன் பாருங்கள். நம்ம வேஸ்ட்டு போர்ஷனையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெல்ட் எப்படி வைக்க போகிறோம்னா உள் பக்கமாக வச்சிடணும். உள் பக்கமாக இந்த மாதிரி வச்சுடுங்க, பின் பண்ணிவிடுங்க. ஸோ இதே மாதிரி நம்ம இன்னொரு போர்ஷனையும் அந்த பக்கம் இருக்கிற அந்த பெல்ட்டையும் வந்து இங்கே பாருங்கள் இந்த மாதிரி உள்ளர வந்து ஃபேஸிங்காக வச்சுடுங்க. ஸோ தையல் போட்டுட்டு திருப்பும் போது நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ வந்து ஒரு க்ராஸ் மாதிரி வச்சுடுங்க. இந்த மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி பின் பண்ணிவிடுங்க. இதுக்கப்புறம் வந்து மற்ற எல்லா இடத்துலையும் நம்ம வந்து பின் பண்ணிடலாம். ஸோ இதுட்டு வந்து தைக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து தைக்கும் போது உங்களுக்கு பர்ஃபெக்ட் ஃபினிஷாக கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பின் பண்ணியாச்சு. இந்த போர்ஷன் மட்டும் நம்ம வந்து தைக்க தேவையில்லை. மற்ற எல்லா போர்ஷனும் நம்ம தையல் போட்டுடலாம். ஸோ இந்த போர்ஷனை வச்சு தான் நம்ம திருப்ப போகிறோம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம தையல் தைக்க போகிறோம். ஸோ இப்போ தைச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்றத காட்டுறேன் பாருங்கள். ஸோ நம்ம வந்து நம்ம தையல் போட்டதுக்கப்புறம் இது வழியாக நம்ம திருப்பி விட்டுடலாம். ஸோ திருப்பினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இன்விசிபிளாக வந்து நம்மளுடைய அந்த பெல்ட் இருக்குல்லையா அது வந்து வெளிப்பக்கமாக வந்துடும். ஸோ 2 பக்கமாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரைட் சைடு அண்ட் லெஃப்ட் சைடு 2 பக்கம் ஃப்ரண்ட் அண்ட் பேக் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ திருப்பி விட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கீழே பாட்டம் போர்ஷனை வந்து சிம்பிளாக இந்த மாதிரி மடித்து தைச்சிடுங்க. இல்லையா நீங்கள் வந்து வேறு லேஸ் மாதிரி கூட வச்சு டிசைனிங்காக தைச்சிக்கலாம். அது எல்லாமே உங்கள் இஷ்டம் தான். இப்போ பார்த்திங்கன்னா நான் தையல் போட்டுட்டு இப்போ திருப்பி எடுத்துகிட்டு வந்து காட்டுறேன் பாருங்கள். ஸோ தையல் போட்டாச்சு. ஸோ இப்போ திருப்பினதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பர்ஃபெக்ட் ஃபினிஷாக இருக்குது. ஸோ 2 பக்கமும் நம்ம வேர் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக்லேயும் வேர் பண்ணிக்கலாம். ஸோ பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் இது எல்லாமே உள் பக்கமாக வச்சு தைச்சிட்டோம். இப்போ வந்து மேலே வந்து ஒரு படிமான தையலாக நம்ம போட்டுக்கலாம். ஸோ இது வந்து ஷோல்டர் போர்ஷன் பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது. ஸோ இப்போ படிமான தையல்லாம் போட்டுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் கீழேயும் நான் வந்து பேஸ்லேயும் வந்து தையல் போட்டுனேன் பாருங்கள். ஸோ அதையும் வந்து நான் சிம்பிளாக வந்து மடித்து தைச்சிட்டேன். சப்போஸ் உங்களுக்கு பாக்கெட் வேணும்னா நீங்கள் பாக்கெட் கூட வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் நான் கீழேயும் வந்து
2ஆக மடிச்சிட்டு இது மாதிரி தச்சுட்டு முடிச்சிட்டேன் பாருங்கள். ஸோ நம்மளுடைய சூப்பரான கிச்சன் ஏப்ரான், அதுவும் வந்து ஒரு பழைய நைட்டியை வச்சு சூப்பராக ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து பேசிக்காக வந்து மேலே ஒரு படிமான தையல் போட்டுட்டு ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. ஐ ஹோப் இந்த நைட்டியை வச்சு நம்ம சூப்பராக ஒரு கிச்சன் ஏப்ரான் ரெடி பண்ணுற ஐடியா உங்களுக்கு எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.